வணக்கம் மக்களே. கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திக்கிற நிகழ்ச்சியில இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை சிஎம் விஜய் அவர்கள் முன்னெடுத்திருந்தாரு. அதுல அவருடைய ஸ்பீச் வந்துட்டு மாசா இருந்துச்சு, எரிமலையா வெடிச்சிருந்தாரு, அண்ணல் பருந்துச்சு, அப்படியெல்லாம் வந்து செய்தி சேனல்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்றாங்க. இப்ப அவருடைய ஸ்பீச்ச அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் பார்வையில எப்படி பார்த்திருப்பாங்க, அதுவே பொதுமக்கள் பார்வையில எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வைபா ஒண்ணு பாத்துடலாமா? அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளோ குறைகள் நம்ம மேலே சொல்கிறாங்களே, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. என்னங்க செம்மையா மாசா இருந்துச்சா? இந்த மாச நேர்ல போய் பாக்குறதுக்கு தான் காலையிலவே எழுந்துச்சு பாச வாங்கிட்டு வேகமா போய் முன்னாடி போய் உட்காந்தாதான் என் தளபதியை அப்படியே க்ளோஸ் அப்ல பார்க்க முடியும்னு போய் உட்காந்தங்க. எப்படா என் தளபதி வருவாரு காத்துட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே தளபதி வந்தாரு. வேற லெவல் மாஸ் என்ட்ரி. பார்த்தா பிளாக் ஷர்ட்டு ஃபுல்லா வாவ், சோ கியூட், ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அதாவது எப்படி இவர் அப்படியே இருக்காரு, சின்ன வயசுல நான் பார்த்த மாதிரியே இருக்காருங்க. அவ்வளோ அழகா இருந்தாரு. என் கண்ணே பற்றும் போல இருந்துச்சு. அப்புறம் என் தளபதி பேச ஆரம்பிச்சாரு பாருங்க, சும்மா திமுகவை பந்தாடிட்டாருங்க. பஞ்சு டைலாக்னா பஞ்சு டைலாக். சினிமால எப்படி அது வந்து மாசா இருக்குமோ அதே மாதிரி நேர்லயும் அப்படி ஒரு மாஸ்க் கொடுத்தாரு. என் வாழ்க்கையுடைய பிறவி பலனையே நான் அடைஞ்சிட்டேங்க. ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, என்னதான் நான் இவ்வளோ க்ளோஸ்அப்ல இருந்து என் தளபதியை பார்த்தாலும் என் தளபதி ஃபீல் பண்ணிட்டாருங்க. கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை சொல்லி என் தளபதி ஃபீல் பண்ணதை என்னால தாங்கிக்கவே முடியல. மனசெல்லாம் வலிக்குது. அப்புறம் தான் சொல்றாரு, அதுக்கு யார் காரணம்ன்றத சொன்னாரு பாருங்க. இங்க எல்லாருக்கும் அவ்வளவு கோபம் வருது. ஒட்டு மொத்தமா இந்த இடைத்தேர்தல்ல எங்க தளபதி யாருன்றத அந்த திமுகவுக்கு நாங்க காட்டுறோம். தீய சக்தி திமுகவை முழுசா தமிழ்நாட்டை விட்டு வெளியே அனுப்புறோம். இடைத்தேர்தல்ல தளபதி யாருன்னு காட்டுறோம். இதுல வேற திமுக சொல்லுது, எங்க இந்த 5 வருஷம் நீடிக்குமா, 5 வருஷம் நீடிக்குமான்னு. இப்ப சொல்றேங்க, தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் எங்க தளபதி தான். இது மாத்த முடியாத சரித்திரம். எழுதி வச்சுக்க சொல்லுங்க திமுகவை. சும்மா ஊனா எதிர்கட்சிகள்லாம் என் தளபதி என்ன செஞ்சுட்டாரு என்ன செஞ்சுட்டாரு. இப்ப ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காருங்க. சும்மா 3 மாவட்டத்துக்கு மட்டும் 8200 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இந்த 50 நாள்ல இவ்வளவு செய்யறாரு. இன்னும் 5 வருஷத்துல எங்களுக்கு எவ்வளவு செய்வாரு. இவங்க எல்லாம் வெறும் வாய் உதாருங்கிறாங்க. எங்க தளபதி யாருன்றத இந்த 5 வருஷத்துல பார்த்துட்டு அடுத்தது யாராலும் பேச முடியாத அளவுக்கு நாங்க வாஷ் அவுட் பண்றோம். எங்க தளபதி ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னாரு. என்னதுன்னா, திமுகவை சும்மா வச்சு வெளுத்து விடுங்கன்னாரு. வச்சு வெளுத்து விட்டு எங்க தளபதி யாரு, தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஆதரவா இருக்குன்றத நாங்க இந்த இடைத்தேர்தல்ல நிச்சயம் காட்டுவோம். என்ன மக்களே, என்ன கமலி திடீர்னு விர்ச்சுவல் வாரியஸா மாறிட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, ஒரு ரசிகரா ஒரு தொண்டரா அவங்க வந்து எப்படி விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை பார்த்திருப்பாங்க அப்படின்றதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இப்ப இவருடைய ஸ்பீச்சை எதிர்கட்சியினர் எல்லாம் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத பாத்திரலாம். விஜய் அவர்களுக்கு திரை எது தரை எதுன்னே இன்னும் வரைக்கும் தெரியல. திரையில எப்படி வந்து பஞ்ச் டைலாக் யூஸ் பண்ணாரோ அதே தாங்க இங்க தரையிலையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன ஒரு மிஸ்ஸிங்னா, இந்த கட் ஆக்ஷன் டேக் அதுதான் இல்ல. இப்ப பாருங்க, இந்த பிரச்சாரத்துல பாடையும் செஞ்சுட்டாரு, ஆடையும் செஞ்சுட்டாரு. ஃபுல்லா ஸ்கிரிப்டுங்க. ஸ்கிரிப்ட் என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அததான் அவர் வந்து பேசுறாரு. அவருக்கா ஒண்ணுமே தெரியல. இதுல வேற சொல்றாரு, 5 நிமிஷம் கொளத்தூர்ல பேசுனதுக்கே கொத்து பரோட்டா போட விட்டாரு. இப்ப கொத்து பரோட்டா போட விட்ட மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஐயோ கரண்ட் இல்லையே, ஐயோ தண்ணி இல்லையேன்னு இப்ப வந்து ஃபீல் பண்றாங்க. நம்ம ஏன் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தோம்னு. இப்ப அந்த மக்கள்லாம் இடைத்தேர்தல்ல அழகா யாரு வந்து எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க. அப்ப புரியும் எப்படி 5 நிமிஷம் பேசினா என்ன, 1 மணி நேரம் பேசினா என்ன, ஒன்னும் வேலைக்கு ஆகாதுன்றது இடைத்தேர்தல் ரிசல்ட்ல தெரியும். ஊனா கரூர் விஷயத்துல என் மேல பழிய போட்டாங்கன்னு தொடர்ந்து புலம்பிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா போலீஸ்காரங்க மேல போய் பழிய போட்டிருக்காரு. இவரு வண்டி உள்ள போனதுனாலதானே பிரச்சனையே.
ஏங்க பார்த்தா தெரியாதா கூட்டம் இருக்கு, இவ்வளவு பெரிய வண்டி எடுத்துட்டு போறமேன்றது தெரியாதா? என்ன கண்ணை மூடிக்கிட்டா போனாங்க? இதெல்லாம் கட்டுக்கதையா இருக்கு. அதையும் அந்த கூட்டம் நம்புது பாருங்க. சட்டசபை எதுக்குங்க? மக்கள் பிரச்சனைய பேசி ஒரு தீர்மானம் கொண்டு வரதுக்கு. அங்க வந்து நின்னுட்டு அப்பா காணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க. மேகதாது அணை பிரச்சனையை தீர்த்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வருவோம், அதுல முனைப்பு காட்டுறாரோ இல்லையோ முதல்வர். எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. மணிக்கு ஒரு தடவை சோஃபா மாடல் அரசுன்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த வகையில தான் எதிர்கட்சியினர் பாக்குறாங்க. அடுத்ததா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய அரசியல் புரிதல் இருக்கிறவங்க விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை எப்படி பார்த்திருப்பாங்க அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜய் அவர்கள் வந்து அந்த பஸ்ல அப்படியே ஸ்லோவா வந்து படிக்கட்டுல ஏறுறாரு. அதாவது ஒரு மூவில ஹீரோ என்ட்ரி கொடுக்கும் போது எப்படி ஸ்லோ மோஷன்ல காட்டி அந்த ஃபேஸ் ரிவீல் பண்றதுக்கே அந்த நேரம் எடுப்பாங்களோ அந்த மாசை வந்து இங்கேயும் காட்டுறதுக்காக அதே ஸ்லோ மோஷன்ல மேலே ஏறி வராரு. மேலே ஏறி வந்த பிறகு ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப ஜென்டலா, அதுலயும் இந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ஹேண்ட்ஸமா தன்னை வந்து அப்படியே ஸ்லிம் ஃபிட்ல அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முன்னாடி நிக்கிறாரு. பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, ரொம்ப கியூட்டா இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலை, ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாரு. இப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த கூட்டத்தோடைய அட்டென்ஷனும் அவரு என்ன பேச போறாரு, அவர் வாயில இருந்து அது வரக்கூடிய முதல் வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்றத காத்துட்டு இருக்கிற நிலைமைக்கு ஒரு விஷயத்த உருவாக்குறாரு. அப்புறம் அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா அவ்வளோ கான்பிடென்டா இருக்கு. ஒரு சின்ன தடுமாற்றமோ எதுவுமே இல்லை. பேச ஆரம்பிக்கிறாரு. எடுத்த உடனே கரூர்ல நடந்த துயர சம்பவத்தை பத்தி பேசுறாரு. அதை எவ்வளோக்கு எவ்வளோ எமோஷனலா கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எமோஷனலா அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க இறந்தவங்க எல்லாம் யாரு? சின்ன சின்ன மழலை குழந்தைங்க. என்ன மாமா அம்மா இங்க பாருங்க மாமா அப்படின்னு பேசக்கூடிய குழந்தைங்க எல்லாம் இறந்துருக்காங்க. இது எனக்கு எவ்வளோ வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதை மனசு அவரை உருகி அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அப்படியே உருக்கி அவருடைய அந்த ஸ்பீச்ல மொத்தமா இருக்கிறாரு. ஐயோ என் தளபதி ஃபீல் பண்றாரே அப்படின்னு அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் அந்த நேரம் மறந்துட்டு என் தளபதி ஃபீல் பண்றாரு அப்படின்ற ஒரு மேனிப்புலேஷன் அங்க ஸ்டார்டிங்ல நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, காவல்துறை தான் காரணம், அவங்க நினைச்சிருந்தா என்னை அங்க போக விடாம பண்ணி இருந்திருக்கலாம், சூழ்நிலை சரியில்லைன்னு தடுத்து இருந்திருக்கலாம், அவங்க கிட்ட அந்த பவர் இருந்தது, ஆனாலும் என்னைய வழி அனுப்பி வச்சதே அவங்கதான், இது எனக்கு அப்ப தெரியாம போச்சு, அவங்க நன்றி வேற நான் சொன்னேன் அப்படின்னு. அந்த சம்பவத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைனாலும் என்ன பார்க்க வந்தவங்க தான் இறந்திருக்காங்கன்றதுனால எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸா இருக்கு. என்னுடைய மக்கள், எனக்கு அது தம்பியோ அண்ணனோ இல்லை என் அப்பாவோ என் மருமகனோ இவங்கெல்லாம் தான் இறந்திருக்காங்க அப்படின்னு தனக்கு சம்பந்தமே இல்லை, நான் காரணமே இல்லைன்னாலும் எனக்கு அது வருத்தமா இருக்கு. அவ்வளோ மக்களை நான் விரும்புறேன், என் ரசிகர்கள் நான் அவ்வளவு விரும்புறேன், என் தொண்டர்களுக்கு நான் அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறேன்றத அந்த இடத்துல அவர் வந்து ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு மறைமுகமா யாரு செயல்படுறா அப்படின்ட்டு ஒரு வில்லனை ப்ரொஜெக்ஷன் பண்றாரு. இந்த திமுக தான் இந்த மாதிரி செயலை பண்ணிடுச்சு அப்படின்னு. எப்படி ஒரு படத்துல வந்துட்டு ஹீரோ எவ்வளவு முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ வில்லன் வந்து முக்கியம். அப்பதான் வில்லனுடைய செயல்பாடுகள் நமக்கு பிடிக்காம போய் ஹீரோ மேல அவ்வளோ ஈர்ப்பு வரும். எப்படா ஹீரோ வந்து ஜெயிப்பாரு, இந்த விஷயத்துல இருந்து போராடி அவர் வந்துடணும், அந்த ஒரு ஃபீலை அவரு காட்டுறாரு. அதுக்கு திமுகவை வில்லனா இங்க ப்ரொஜெக்ட் பண்றாரு. இப்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அத வந்து தனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி மக்களையும் நம்ப வச்சாச்சு. இப்ப வில்லனி இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. இப்ப அந்த வில்லனுக்கு அவங்கள போட்டு அடிக்கணும், அந்த மக்கள்லாம் வந்து ஆரவாரமா ஆகணும். அப்போ பஞ்ச் டைலாக் இங்க போடுறாரு. கரூர்ல இருந்தாரே ஒருத்தர், அவருக்கு மேல இப்ப ஒரு கேஸ் வந்தது, ஓடு 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 ஓடுன்னு அந்த ஒரு பாட்டை பாடி அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் குஷியாக்கி, அப்புறம் ஒருத்தர் சிங்கப்பூருக்கே போயிட்டாரு ட்ரீட்மெண்ட்டுன்னு, அவங்களையும் போட்டு ஒரு நோட்டி அடிச்சுட்டு, அப்புறம் பார்ட்டி ஃபண்டுனாலதான் சட்டசபையில பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. பேசலன்றாங்க, பேசினா ஓடி போயிடுறாங்க. அப்போ நான் பேசிட்டா இங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மாஸ் காட்டினாரு. அப்ப அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு கேட்கும் போது அவ்வளோ ஆர்வமா இருக்கு. எஸ், ஆமா என் தளபதி தான் அப்படின்ற ஒரு ஃபீல்ல அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அப்புறம் ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சி ஆக்கணும்ல, இப்ப இவ்வளவு பண்ணிட்டாரு, இதை வந்து நியூஸ் சேனல்ல போடணும், அதுக்கப்புறம் அதை எதிர்கட்சி எடுத்து பேசணும். அப்ப அந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, திருட்டு திமுக அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அவர் தனிப்பட்ட முறையில யாரையும் ஸ்பெசிபிக்கா காயப்படுத்தவே இல்லை.
திமுகன்னு பொதுவா ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாரு, திருட்டு திமுகன்னு. யாரையும் காயப்படுத்தாம ரொம்ப ஜென்டலா, எனக்கு அந்த மாதிரி யாரையும் திட்டி காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு அரசியல் நான் பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் இந்த ஸ்பீச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கை வந்து அவர் இப்படி வச்சிருப்பாரு. அப்புறம் பாடி லாங்குவேஜ்ல வந்து ஒரு சின்ன நடுக்கம் இருக்காது. ரொம்ப கான்பிடென்டான ஒரு நபர், ஒரு பிசினஸ் மேன். அவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க, இப்ப அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அவங்க அவ்வளோ கான்பிடென்ட் கொடுப்பாங்க. பார்க்க அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணக்கூடியவங்க ஓகே இது வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. அதே ஸ்பீச் விஜய் அவர்களும் பண்ணாரு. இந்த கை இப்படி வச்சுக்கிட்டதா இருக்கட்டும், அவருடைய பாடி லாங்குவேஜ், அப்புறம் அவருக்கு சில விஷயங்கள் இப்ப பார்த்து படிக்கிறாருன்னா கூட அதுல கூட அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லை. நான் பார்த்துதான் படிக்கிறேன் அப்படின்றது இல்லை, அதையும் கான்பிடென்டா பண்றாரு. நம்ம வந்து ஐயோ எனக்கு தெரியலையே மறந்துட்டேனே அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்தாதான் பாக்குறவங்க மறந்துட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணமே தோணும். நாம வந்து கான்பிடென்டா இருக்கோம், இங்க பாரு நான் இந்த விஷயத்த பார்த்துதான் சொல்வேன், இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பேசுவேன் அப்படின்னு கொடுத்தா பாக்குறவங்க பாடுறா தளபதி தான், தெரியலனாலும் எவ்வளவு அழகா அதை வந்து பார்த்து சொல்றாரு, இவருடைய கான்பிடென்ட் நமக்கு வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறாரு. இது வந்து ஒரு கிரேட் குவாலிட்டி தான். அதாவது ஒரு மேனிப்புலேஷனுக்கு சூப்பராகவே இது செட் ஆகும். இது வந்து ஒரு கலைன்னே நான் சொல்லுவேன். இது எல்லாருமே கத்துக்கிட்டா அவங்கவுங்க துறையில வந்துட்டு சாதிச்சிட முடியும். சோ இந்த விஷயத்தான் அவர் இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணி இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சரா அவர் ஆயிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவரு திமுக வந்து தொடர்ச்சியா கேட்கக்கூடிய மேகதாது அணை, ஏன்னா இது வந்து பரவலா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்றதே சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து அவரு கரூர் சம்பவத்தை பேசிட்டு அப்புறம் திமுக பஞ்ச் டைலாக் போட்டு பேசிட்டு அப்படியே போயிட்டாருன்னா விஷயம் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசவே இல்லையே நமக்கு தோணிடக்கூடாது. அப்ப மக்கள் பிரச்சனையில ஒரு முதன்மையான ஒரு விஷயத்த எடுத்து பேசுறாரு. மேகதாது அணைக்கு பேசுங்கன்றாங்க, நான் போய் சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது, நான் வந்து அதை அழகா சுமூகமா கொண்டு போவேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பா நான் வந்து நல்லது செய்வேன் அப்படின்னு ஒரு ஹோப்பு ஒரு கான்பிடென்டா கொடுக்குறாரு. ஏன் அவரு சண்டை போட மாட்டாரு அப்படின்னா அவருடைய எண்ணம் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரா மட்டும் இருக்கிறது இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ன்றது அவருடைய மைண்ட் செட் இருக்கு. அப்போ பக்கத்து மாநிலங்கள்ல சண்டை போட்டா எப்படி அவங்களை ஏத்துப்பாங்க? இப்ப வந்து கேரளால கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு போகணும், தமிழ்நாட்டின் இந்தியாவின் பிரதமர் ஆகணும், அதுதான் அவருடைய அடுத்த டார்கெட். அதனால எல்லா மாநிலத்திலையும் அவர் ஒரு நட்பு பாராட்டணும்ன்றத அவரு குறியா இருக்காரு அதுல. அதனால அவரு அந்த விஷயத்த நான் இப்படி கொண்டு போவேன்ற ஒரு கான்பிடென்டா கொடுக்குறாரு. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா இந்த 50 நாள்ல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு யாரும் கேள்வி எழுப்பக்கூடாதுல்ல. அப்ப அவரே வந்து சொல்லிடுறாரு நான் என்னென்ன பண்ணேன், தொடர்ச்சியா சிங்கப்பெண் அதிரடி படை கொடுத்துருக்கேன், அப்புறம் எல்என்டின்ற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதனால ஒரு 3 மாவட்டத்துக்கு உட்பட்ட மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 8200 பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அவரு பண்ண சில சாதனையான விஷயங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு சொல்றாங்க. இப்ப பாக்குறவங்களுக்கு பாரு என் தளபதி பாரு வெறும் 50 நாள்ல எவ்வளவு செய்யறாரு பாரு இந்த மக்களுக்காக, இவரு தாயா முதலமைச்சர், இது வரைக்கும் யாராவது இப்படி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தோன்ற மாதிரி ஒரு இதுல எதுலையுமே வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட இல்லைங்க, கான்ஃபிடென்டா பேசுறாரு. இது பண்ணிருக்கேன், இது கண்டிப்பா கிடைக்குங்க அப்படின்னா அப்பா அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ நம்ம ஒரு இப்ப நீட் கோச்சிங் சென்டரே பாருங்களேன், போறோம் பிள்ளைய சேர்க்க போறோம், அப்ப அவங்க சொல்லுவாங்க நீங்க சேர்த்துட்டீங்கல்ல உங்க பிள்ளை டாக்டர், அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அவ்வளோ பணம் கட்டி படிக்க வைக்கும் போது அந்த பணம் கூட அந்த பேரண்ட்ஸ்க்கு மைண்ட்ல வரவே வராது, என் பிள்ளை டாக்டர் ஆயிடும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவரு வந்து அந்த ஸ்பீச் ஃபுல்லாவே அந்த கான்ஃபிடென்ட் அந்த ஹோப்பை வந்து கொடுத்துட்டே இருந்தாரு. அடுத்தாப்புல அப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாரு இல்லையா. இப்ப அதுல இந்த தாய் மாமன் சீரு வந்து பண்ணவே இல்லை, அது எப்படி பண்ண முடியும், இவருக்கு வந்து அரசியல் பத்தி தெரிஞ்சாதானே அப்படிலாம் எதிர்கட்சியினர் வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதனால அவரு அந்த விஷயத்தையும் சொல்றாரு, நான் வாக்குறுதிகள் கொடுத்தா மாத்திரே நான் செஞ்சுட்டு தான் வரேன், இப்ப வரக்கூடிய அண்ணா பிறந்த நாள் அப்ப நான் அந்த தாய்மாமன் சீரை நான் கொண்டு வரேன், இந்த விஜய் சொன்னா கண்டிப்பா செய்வான். அப்போ அந்த விஷயத்தையும், அதாவது எல்லாரும் எதெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல பாசிட்டிவா ஆகி நான் கண்டிப்பா செய்வேன்ற மறுபடியும் அந்த ஹோப்பை கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு, அதாவது அரசு அலுவலகத்துல யாருமே லஞ்சம் கேட்கறது இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா, அந்த அளவுக்கு நான் இந்த ஊழலை வந்து ஒழிச்சிருக்கேன் அப்படின்னு அதை வந்து ஹாப்பி மூமெண்டா ரொம்ப கான்பிடென்டா ஷேர் பண்ணாரு. அப்படியே ஒருவேளை யார் கேட்டாலும் நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நான் இருக்கேங்க உங்க கூட, நான் இருக்கேன்,
நீங்க சொல்லுங்க, என் அண்ணன் இருக்கான், என் தம்பி இருக்கான், என் மகன் இருக்கான் அப்படின்னு அங்க வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே அதை பார்க்கக்கூடியவங்களும் போன் வழியாவோ டிவி வழியாவோ பாக்குறவங்களுக்குமே அவங்களுடைய ஒரு ரிலேட்டிவா அது எப்படி வேணாலும் பாத்துக்கலாம், மகனாவோ அண்ணனாவோ தம்பியாவோ மாமாவாவோ எப்படியோ பார்த்துப்பாங்க. ஆனா அந்த ஒரு க்ளோஸ்னஸ் வரும் இல்லையா, அந்த ஒரு உறவு பிணைப்பு வந்து உருவாக்கும் போது அதிக பற்று அதிக நம்பிக்கை வந்து அவங்க மேல வந்துடும். அதையும் அவர் பண்ணாரு. இவ்வளத்தையும் பேசிட்டு இதெல்லாம் எதுக்கு அவர் பேசுறாரு, இடைத்தேர்தல்ல அவங்க எல்லாருமே வந்து தாவேகா சார்பில் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தணும். அதனால எமோஷனல் ஆரம்பிச்சு தனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி வில்லனை ப்ரொஜெக்ட் பண்ணி வில்லனை வந்து பயங்கரமா பந்தாடிட்டு அப்புறம் அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்றத சொல்லி இனியும் நான் செய்வேன், எனக்கு நீங்க வாக்களிக்கணும், இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல இனி காலத்துக்கும் நான் தான் இருக்கணும், நான் இருந்தா கண்டிப்பா தமிழ்நாடை வந்து நான் பாதுகாப்பேன். இப்ப கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு வராதுங்க, தமிழ்நாட்டு மக்களை நான் பாதுகாப்பேன், அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நீங்க எனக்கு வாக்கு செலுத்துங்க. ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் அவருடைய ஆறாவு அனுப்பி கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு மக்கள் பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசிட்டேன், எல்லாத்தையும் தீர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பிட்டாரு. ஆனா உண்மையிலேயே மக்கள் பிரச்சனை குறித்து எல்லாம் பேசியிருக்காரா அப்படின்னா இல்ல. விவசாயிகளுக்கு நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ விவசாயிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணயம் நான் பண்ணி தருவேன், மேலும் உங்களுக்கு கடன் சுமை இல்லாம பாத்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்லல. விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய நெல்மணிகள்லாம் மழையில நனைந்து இப்ப சமீபத்துல கூட 27,000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் வந்து எரிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட் ஆகாம நான் வந்து குடோன் அமைச்சு தருவேன், பாதுகாப்பேன் அப்படின்றதையும் அவர் சொல்லல. இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரி விவசாயத்துக்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்குவேன் அப்படின்றதையும் அவர் சொல்லல. அடுத்ததா பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ளை இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. மக்கள் பிரச்சனைகள் இன்னும் எண்ணற்றது இருக்கு, தீர்வு காணாம இருக்கு. இப்ப இதெல்லாமே சரி செய்யப்படுமா? இப்ப இவர் ஆட்சிக்கு வந்து 50 நாள் மேல ஆகுது, இன்னும் வரும் காலங்கள்ல அவர் இதெல்லாத்தையும் சரி செய்வாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.